வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நம்முடைய லெந்து காலங்களை நிறைவு செய்யவும், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் பண்டிகையை ஆசரிக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். அவருடைய கிருபை பெரியது. இம்மட்டும் அந்த ஜீவிக்கிற ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிற ஆண்டவர், அவர் உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்டவர். அந்த ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருந்து அவருடைய கிருபையினாலே, நன்மைகளினாலே நம்மை இடைக்கட்டி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் உங்களுடைய கவனத்தை நான் யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்திற்கு நேராக நான் திருப்ப ஆசைப்படுகின்றேன். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து ஒரு சில தினங்களுக்கு அல்லது ஒரு சில வாரங்களுக்கு பின்பு நடந்த ஒரு நிகழ்விலிருந்து நாம் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன்பு இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரை உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்படும், நீர் பேசும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கட்டும். மனிதனுடைய சத்தத்தை அல்லப்பா, உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும், எங்களுக்கு இறங்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கின்ற எங்களுடைய ஆண்டவர், அந்த நல்ல தெய்வத்தை இந்த வேளையில் ஆராதிக்கக்கூடிய வந்திருக்கோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும்
தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் ஜீவிக்கிற ஆண்டவர், பேசுகின்ற ஆண்டவர், உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, இயேசு கிறிஸ்து அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தருளி ஒரு சில வாரங்கள் கடந்த பின்பு நடந்த நிகழ்வைத்தான் இங்கே யோவான் இந்த 21வது அதிகாரத்தில் அவர் பதிவு செய்கின்றார். அவர் இவைகளுக்கு பின்பு என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கின்றார் யோவான், இல்லையா? அப்போ இவைகளுக்கு பின்பு அப்படின்னா பைபிளில் எப்போதுமே நம்ம இவைகளுக்கு பின்பு, ஆகையால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனால் அப்படின்னு வந்தால் நம்ம என்ன செய்யணும்? அடுத்த கேள்வியை கேட்டு பார்க்கணும், எவைகளுக்கு பின்பு, ஏன், எப்படி அப்படின்னு சொல்லி. பைபிள் அதுக்கு தான் நமக்கு என்ன செஞ்சுருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்தை என்ன செய்யணும்? தேடி வாசிக்கிறதுக்கு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது தியானிக்கிறதுக்கு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லையா? நம்ம அப்படி நெஞ்சோடு வச்சுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, தலையில் பக்கத்தில் கெட்ட சொப்பனம் வரக்கூடாதுன்னு வச்சுக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இது மந்திர புத்தகம் அல்ல, இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகின்ற ஒரு அழகான புத்தகம், இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு மனிதனுக்கு கிடைத்த பெரிய கிஃப்ட் அல்லது ஒரு ஈவு என்னது? அவருடைய வார்த்தை, வேதாகமம். இதை நம்ம மறந்து போகவே கூடாது. சரி, பாருங்க, இவைகளுக்கு பின்பு அப்படின்னா இயேசு அவர் 3வது நாள், அவர் மரித்து 3வது நாள் மகிமையாய் உயிர்த்தெழுந்த பிறகு நம்ம பார்க்குறோம், அன்றைய தினமே ஆண்டவர் மகதலேனா மரியாளுக்கு அவர் காட்சி கொடுக்கின்றார். அதன் பிறகு என்ன செய்கிறார்? எம்மாவுக்கு போகிற வழியிலே சீஷர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். இன்னும் மத்தையை பார்க்கும்போது கல்லறையிலிருந்து திரும்பி போகின்ற பெண்களுக்கு அவர் காட்சி கொடுக்கின்றார். எம்மாவுக்கு போன வழியில் சீஷர்களுக்கு 2 சீஷர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கின்றார். அதன் பிறகு அன்று மாலையிலேயே பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள இருந்த சீஷர்களுக்கு, யூதர்களுக்கு பயந்ததினால கதவுகளை அடைத்து கொண்டு பூட்டியிருந்த சீஷர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? காட்சி கொடுக்கின்றார். இப்படி காட்சி கொடுத்துட்டு நான் உயிரோடு இருக்கிறவரா தன்மை காண்பிச்சுட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மறைஞ்சிடுறாரு. இப்போ ஆண்டவரோடு அவர்கள் 3.5 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற ஆண்டவர் இப்போ உயிரோடு எழுந்த பிறகு அவர்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், இல்லையா? இப்போ 3.5 ஆண்டுகள் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் 24 மணி நேரமும் அவங்க கூடவே என்ன செய்தார்? இருந்தார். அவருடைய கண்களுக்கு தெரியக்கூடியவராக ஆண்டவர் இருந்தார். அவர்களுக்கு அருகாமையிலே ஆண்டவர் இருந்தார். ஆனால் இப்போ உயிரோடு எழுந்த பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். நான் உயிரோட தான் இருக்கேன், உங்கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நிரூபிக்கின்றார். ஆனால் 24 மணி நேரமும் அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்யலை? இல்லை, இல்லையா? இல்லை. நம்ம பார்க்க அன்றைக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். அப்போ தோமா அங்கே இல்லை. என்ன செய்றான்? அவன் வந்த பிறகு சீஷர்கள்லாம் தோமாட்ட சொன்னா தோமா என்ன சொல்கிறாரு? நான்லாம் நம்ப மாட்டேன்ப்பா, நீங்கள் சொன்னாக்கல என்ன, நான்லாம் நம்ப மாட்டேன்ப்பா. நான் அவருடைய விழாவில் என்னுடைய கைகளை வைத்து அல்லது அவருடைய காயத்தில் என்னுடைய கைகளை வைத்து பார்த்தால் ஒழிய நம்பவும். அப்புறம் மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு திரும்ப ஆண்டவர் தரிசனமாகிறார். தோமா அங்கே இருக்கான். தோமா வாயா, வந்து என்ன செய்ய, என்னுடைய விழாவில் கை வச்சு. அவன் கை வச்சானா? வச்சு பார்த்தானா? நமக்கு தெரியலை. வச்சு பார்த்தானா இல்லையான்ல நமக்கு தெரியும். நேரடியாக வேதாகமத்தில் போடலை. அப்படி அவன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான்? என் ஆண்டவரே, என் தேவன். அப்படியே சரண்டர் ஆகிறான் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிறான். சரி, இப்போ திரும்ப அப்போ ஆண்டவர் அழகாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கின்றார். என்ன சொல்லி கொடுக்கின்றார்? கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல். ஏன்னா இப்போ அதுக்கு தான் ஆண்டவர் சீஷர்களை தயார் பண்ணணும். உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன செய்யணும்? தயார் பண்ணணும். அதனால் ஆண்டவர் அதை சொல்லி கொடுக்கிறார். கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் என்ன செய்கிறார்? அவர் மறைந்து போகின்றார். ஒரு ஆண்டவர் ஏன் அப்படி நடந்தார் அல்லது என்ன அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தார் எதுவுமே நமக்கு தெரியாது. வேதாகமம் நமக்கு தெளிவாக என்ன செய்யலை?
சொல்லலை. ஆனால் இந்த சம்பவங்களுக்கு பிறகு, அதைத்தான் இந்த 21வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். இவைகளுக்கு பிறகு இயேசு உயிரோடிலிருந்து ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அன்றைய தினம் தரிசனம் கொடுத்து, அதன் பிறகு ஒரு 8 நாளுக்கு பிறகு தரிசனம் கொடுத்து, இப்படி இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு, சரியா, இந்த 8 நாள் தரிசனத்துக்கு பிறகு இந்த சீஷர்கள் ஒருவேளை என்ன செஞ்சிருக்கலாம், ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். அடுத்த 8வது நாள் எப்போ வரும், இயேசுநாதர் ஒரு நாள் வருவார் அல்லது இயேசுநாதர் தரிசனம் கொடுப்பார்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சம்பவம் நடக்கும்போது எப்போ நடந்துச்சுன்னு நமக்கு தெரியலை. அடுத்த 8வது நாளாக நமக்கு என்ன செய்யலை, தெரியலை. வேத பண்டிதர்கள் சிலர் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 21 நாள் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு 40 நாள் இந்த பூமியில் இருந்தார். அதில் இது ஒரு 21 நாள் என்ன செஞ்சுருக்கும், ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அப்போ அடுத்த 8வது நாள் என்ன செய்யலை, இயேசுநாதர் வரல. அதுக்கு அடுத்த 8வது நாளும் இயேசுநாள் என்ன இல்லையா, இல்லை அதுக்கு அடுத்த சில நாட்களும் இவங்க இயேசுநாதரை என்ன பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இந்த பேதுருவும் இந்த அவனோடு கூட சேர்ந்த அவனுடைய நண்பர்களும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், திபேரியா அப்படின்னா கலிலேயா கடற்கரையில் அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மீன் பிடிக்க கிளம்புகின்றான் இல்லையா. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். ஒன்று என்னென்னா, இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதல் எல்லாம் நடந்தது எங்கன்னா எருசலேமில், சரியா. இயேசு எருசலேமில் தான். இந்த எருசலேமுக்கும் கலிலேயாவுக்கும் ரொம்ப தூரம். கலிலேயா இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களுடைய சொந்த ஊர். ஆண்டவர் முதல் 8 நாள் தரிசனம் கொடுக்கும்போதெல்லாம் அவங்க எருசலேமில் தான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ இதுக்கிடையில் என்ன நடந்திருக்கு, இந்த 21 நாளுக்கு இடையில் அவங்க தங்களுடைய சொந்த ஊருக்கு என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்காங்க, சரியா. சொந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே இந்த சீஷர்கள் ஒன்றா தான் இருக்காங்க. அந்த ஏரியாவை சேர்ந்த சீஷர்கள்லாம் ஒன்றாக இருக்காங்க. இப்போ பேதுரு என்ன செய்யறான், மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான், சரியா. அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த காரியம், இவைகளுக்கு பின்பு அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறவராகத்தான் தன்னை காண்பித்தார் தம்முடைய சீஷர்களுக்கு. ஆனால் இப்போ முன்ன மாதிரி இல்லை. 24 மணி நேரம் அவங்க கூடவே இல்லை இல்லையா. அவங்க கண்களுக்கு தெரிகிறவரா அவர் இல்லை. இந்த சூழ்நிலை இந்த பேதுருவையும் யாக்கோபையும் எங்கே கொண்டாந்து விட்டுருக்கு, திரும்ப அவங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு, அவங்க மீன் பிடிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிருக்கு, கொண்டு வந்து விட்டுருக்கு, சரி. அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சூழ்நிலைகளும் நாம் அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். எப்படி சில வேளைகளில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுக்கின்றார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிரூபிக்கின்றார், நான் உன் கூட தாண்டா இருக்கேன், நான் உயிரோட தாண்டா இருக்கேன் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார், நிரூபிக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில். நம்முடைய ஜெபத்திற்கு உடனே நம்ம பதிலை கேட்கிறோம் அல்லது பதிலை பெற்றுக்கொள்கின்றோம், அல்லது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறத நாம் உணர்கின்றோம், அனுபவிக்கின்றோம். ஆனால் சில காலங்கள் நான் சொன்னது போல் ஆண்டவர் எப்போ வருவார்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார், 8 நாளைக்கு ஒருக்கா தரிசனம் கொடுத்துட்டு போனவர் அடுத்து எப்போ வருவார்னு தெரியாது. இந்த காலங்கள், இப்படி நம்ம அமைதியாக இருக்கிற காலங்கள் அல்லது இப்படி நம்ம காத்து கொண்டிருக்கிற காலங்கள், பல வேளைகளில் நம்ம சோர்ந்து அல்லது நம்ம யோசித்து என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை அல்லது தேவன் நமக்கு முன்குறித்து அல்லது தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், விலக ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை இது நமக்கே தெரியாமல் நடக்கலாம், அது நமக்கே தெரியாமல் நடக்கலாம். பேதுரு விருப்பப்பட்டு தான் போனாரா நம்ம சொல்ல முடியாது இல்லையா. பேதுரு விருப்பப்பட்டு தான் போனாரா நம்ம சொல்ல முடியாது. ஒரு வேத பண்டிதர் சொல்கிறான், அவனுக்கு 1000 பிரச்சனை இருந்திருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா சீஷர்களுடைய கூட்டத்திலேயே கல்யாணம் முடித்த ஒரே ஆள் யார் தான், பேதுரு தான், சரியா. கல்யாணம் முடித்த ஒரே ஆள் தான். இங்கே இருக்க ஆட்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம வீட்டை ஐயா மாறு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு 4 நாள் வேலைக்கு போகலன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஒரு 4 நாள் வேலைக்கு போகல எப்படி இருக்கும்? இப்போ ஏசு உயிரோடு எழுந்துட்டாரு, ஏசு இருக்குதுன்னு ஏசுநாதர் கூட போய்கிட்டு இருந்தார், பிரச்சனை இல்லை.
இப்போ இயேசு என்ன செய்தார்? அவர் அவ்வப்போது தோன்றி மறைகின்றார். ஒரு 8 நாள் எருசலேமில் இருந்துட்டார், பிரச்சனை இல்லை. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்தால் இங்கே பொண்டாட்டி, பிள்ளை, கூட இன்னொரு ஆள். யார் சொல்லுங்க ஓப்பன் கரெக்டா? மாமியார். மாமியார் என்ன செய்யுது? எங்கள் வீட்டில் இருக்கு. இதில் ஒரு ஆம்பளை வேலைக்கு போகாமல் எத்தனை நாள் இருக்க முடியும்? உட்காந்துக்கிட்டே தெரியல, ஒருவேளை என்ன செய்து கொண்டு இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு. ஆனால் ஒருவேளை ஆண்டவருடைய திட்டத்துக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வைங்களேன். காத்து அமைதியாக இருக்காங்க. ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும். இந்த அம்மா என்ன செய்யும்? இல்லை வீட்டம்மா அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம். 3 நாள் வாய்து. எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போறிய? எத்தனை நாளைக்கு தான் இப்படி? இல்லைப்பா, ஆண்டவர் வருவார். ஆண்டவர் வருவார், எல்லாம் செய்வார். சரி, அவர் வருந்தண்டி இப்படி மூச்சே பார்த்துட்டு அவர் வர்ற அன்னைக்கு வரட்டும். என்னத்தையாவது 2 என்ன செய்யலாம்? என்ன எதிர்த்தாப்புல தான் கடல் இருக்குது, போயிட்டு வரலாம்ல இல்லையா? சொல்லியிருக்குமா சொல்லியிருக்காதா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் என்ன செஞ்சுருக்கும்? நடந்திருக்கலாம் இல்லையா? நடந்திருக்கலாம். அவன் மாமியார், அதுவும் என்ன அம்மாமாரை கூட இருந்தால் பயங்கரமாக தான் இருக்கும் பொம்பளையாளர்களுக்கு. பேதுரு அப்படி ஒரு பார்வை பார்த்துருக்கும். பார்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு அப்படின்ட்டு என்ன செஞ்சுருக்கோம்? அது போயிருக்கும். அந்த ஒரு பார்வையிலேயே என்ன செய்யும்? கொலவரி ஒன்று இந்த பொம்பளையை நம்ம போடணும், இல்லைன்னா அன்னைக்கு இது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதே என்ன செஞ்சுருக்கணும்? ஏசுநாதரை கூட்டு வராமல் என்ன செஞ்சுருக்கணும்? விட்டுருக்கணும். அந்த காய்ச்சல் அப்படியே போய் சேர்ந்துதா போகாமல் என்ன செஞ்சு நம்ம வேற ஏசுநாதரை கூட்டு வந்து என்ன செஞ்சிட்டோம்? அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலைகள், இந்த நெருக்கங்கள் இப்போ பேதுரு என்ன செஞ்சிருக்கு? வெளியே கொண்டு வந்து விட்டுருக்கு இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நான் முதலாவது கற்று, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லா வேலைகளிலும் ஒன்று போல இருக்கிறதில்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரியா? தேவன் இந்த பாதையை தான் எல்லாருக்கும் அனுமதிக்கின்றார். அவருடைய சீஷருக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆண்டவர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் இல்லையா, சில வேளைகளில் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத உணரவே முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வரும். நம்ம புரிஞ்சுக்கிடணும். தேவன் இந்த வாழ்க்கை, இந்த பாதையில் தான் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அனுமதிக்கின்றார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அடுத்து நம்ம தியானிக்க போகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒருவேளை நாம் இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த அழுத்தங்கள், இவைகள், இந்த சூழ்நிலைகளில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க நம்ம அழைக்கப்படுகின்றோம். அல்லது ஆண்டவருடைய பலன் கேட்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, ஒருவேளை நான் இந்த ஒரு வறண்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்தை, அல்லது உங்களுடைய சத்தத்தை கேட்க முடியாத, அல்லது ஏதோ ரெண்டு சோர்ந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை வழியாக நான் கடந்து செல்லும்போது என்ன செய்யணும்? உண்மை விட்டு நான் என்ன செஞ்சிடக்கூடாது? தூரம் போயிடக்கூடாது. அல்ல நான் உங்கள் பாதையை விட்டு நான் என்ன செஞ்சிடக்கூடாது? வெளியே போயிடக்கூடாது. வெளியே போயிடும். ஆண்டவர்கிட்ட பலன் கேட்க அழைக்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில், இந்த காத்திருக்கிற காலகட்டத்தில், அல்லது இப்படி நாம் இல்லையா சோர்ந்து போயிருக்கிற காலகட்டத்தில் நம்ம தேவனை விட்டு அல்லது அவருடைய வழியை விட்டு வெளியே போகிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யும்? வரும். நான் இப்போ வாசித்துட்டு இருக்கும்போது தான் நான் பார்த்தேன். நீங்கள் பாருங்கள், 3வது அதிகாரம். நான் சீமோன் 3வது வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம். அவர்கள் புறப்பட்டு போய், அந்த வார்த்தை வசனம், உடனே படவில்லை. அவர்கள் புறப்பட்டு போய் வலையை அலசி பார்த்து எடுத்து ஏறினாங்க அப்படின்லாம் இல்லை. எப்படி இருக்கு? உடனே படவில் ஏறினாங்க. நம்ம தேவனை விட்டு அல்லது அவருடைய நோக்கத்தை விட்டு திரும்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சாதகமாக தான் இருக்கும், எல்லாம் வாய்க்கத்தான் செய்யும். உடனே படவில் ஏறினார்கள். சரி, சாதாரண ஒரு காரியம் தான். ஆனால் இப்படி நம்ம என்ன செய்யலாம்? தியானிக்கலாம். பாருங்கள், எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக உடனே படவில்லை. அது காரியம் சாதகமான காரியம் கைகூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அது இருந்தது. ஆனால் என்ன நடந்தது? நீங்கள் பாருங்கள் என்ன நடந்தது. இந்த பேதுரு அவன் திரும்ப அவனுடைய பழைய வாழ்க்கைக்கு, அந்த பழைய இடத்துக்கு எதை விட்டுட்டு வந்தானோ அந்த பழைய இடத்துக்கு அவன் போய் நிற்கின்றான். ஆனால் அங்கே என்ன கிடைச்சிச்சு? 4வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். விடியற்காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். 5வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்றார்கள். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஒன்றுமில்லை என்றான். பாருங்க, இந்த வாழ்க்கையில் ஒருவேளை ஏதோ ஒரு நெருக்கம் தான், ஏதோ ஒரு சூழ்நிலை தான், எல்லாம் சாதகமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால்
அந்த வாழ்க்கை அவனுக்கு ஒன்றையுமே என்ன செய்யலை, கொடுக்கலை. அந்த வாழ்க்கை அவனுக்கு ஒன்றையுமே கொடுக்கலை. இப்போ சொன்னால் ஏதாவது ஆண்டவர் வந்து கேட்க, உன்னிடத்தில் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் சுருக்கமாக சொல்கிறேன், வேகமாக சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், வலதுபுறம் வலையை போடுங்க அப்படிங்கிறாரு. சரியா? வலதுபுறம் வலையை போடுறாங்க. போட்ட பிறகு அவங்களுக்கு வலை நிறையா மீன் என்ன செய்யுது, கிடைக்கும். 153 பெரிய மீன்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வேதத்தில் பார்க்கலாம். இப்போ தான் அங்கே இருக்கிறவங்க உணர்றாங்க, கரையில் நிற்கிறது அவர் வேறு யாரும் இல்லை, ஆண்டவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உணர்றாங்க. அப்போ யோவான் சீமோன்ட்ட சொல்கிறான். சீமோன் உடனே அவன் கடலில் குதித்து இறங்கி அவன் கரைக்கு வருகின்றான். மற்ற சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த வலையை இழுத்து கொண்டு கரைக்கு வருகின்றார்கள். வந்து பார்த்தா கரையில் என்ன இருக்கான், 9வது வசனத்தில், அவர்கள் கரையில் வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். சரியா? பாருங்க, இங்கே அவன் கரைக்கு வர்றாங்க. கரைக்கு வரும்போது என்ன இருக்கு, ஏற்கனவே மீன் என்ன ஆயத்தமாக இருக்கின்றது. அது ப்ரிப்பேர் பண்ணி அது சமைச்சு வைக்கப்பட்டு அவங்களுக்கு என்ன செய்யுது, ஆயத்தமாய் இருக்கின்றது இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த மீனுக்கு தான் பேதுருட்ட கேட்டார். பேதுருவும் எதுக்கு போனான் கடலுக்குள்ள, எதுக்கு போனான், மீன் பிடிக்க தான் போனான். இல்லை, இந்த மீனுக்காகத்தான் என்ன செய்கிறான், அவன் போனான். மீனுக்காகத்தான் அவன் கடலுக்குள்ள போனான். ஆனால் அந்த கடல் அவனுக்கு ஒன்றையும் கொடுக்கல. ஆண்டவர் கட்டளையிடுற வர அந்த கடல் அவனுக்கு என்ன செய்யலை, ஒன்றையும் கொடுக்கலை. ஆனால் அவன் கரைக்கு வரும்போது அந்த மீன் ஏற்கனவே அவனுக்கு என்ன செய்யுது, ஆயத்தமாக இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் எப்போ இந்த மீனுக்காகத்தான் நீ திரும்பவும் பழைய வாழ்க்கைக்குள்ள போன, ஆனால் இது உனக்கு ஏற்கனவே என்ன செய்யுது, ஆயத்தமாக இருக்குது. என் சமூகத்தில் இருக்கத்தான் செய்யுது இந்த ஆசீர்வாதம். ஒருவேளை நீ ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேடி திரும்பவும் பழைய வாழ்க்கைக்குள்ள போகிற, திரும்பவும் பழைய காரியத்துக்குள்ள போகிற, ஆனால் அந்த ஆசீர்வாதம் என் சமூகத்தில் தான் இருக்கு. நீ இந்த உலகத்துக்குள்ள போனாலும் நான் அனுமதிக்காமல் நீ அதை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. கடலில் அதுதான் நடந்தது பேதுருவுக்கு இல்லையா? கடலில் தான் ஆண்டவர் வலது பக்கம் வலையை போடுங்கன்னு சொல்லும் தண்டி அவனுக்கு என்ன செய்யலை, மீன் கிடைக்கல இல்லையா? ஒரு நன்மையை தேடி ஆசீர்வாதத்தை தேடி நீ இந்த உலகத்துக்குள்ள போனாலும் நான் அனுமதிக்காமல் நீ என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டையுமே ஆண்டவர் பேதுருவுக்கு என்ன செய்கிறார், நான் அனுமதிக்காமல் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உனக்கு முன்னாலே உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். நான் அதை என்ன செஞ்சுருக்கேன், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இல்லையா, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்த ஆண்டவர் இல்லையா, அவர் அற்புதமான ஆண்டவர். அவர் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கான காரியங்கள் அவரிடத்தில் என்ன செய்து இருக்கு. நாம் அவரை விட்டு இந்த உலகத்துக்கு தேடி போய் மனுஷங்களை தேடி போய் அல்லது சூழ்நிலை இந்த உலகத்தை நம்பி போய் இல்லையா, அவர் அனுமதிக்காமல் எதையுமே என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அவர் அனுமதிக்காமல் எதையுமே பெற முடியாது. மறந்து போகக்கூடாது. பாருங்கள், பேதுரு ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நெருக்கம், அதனால் இந்த உலகத்துக்கு அவன் போகிறான், பழைய வாழ்க்கைக்குள்ள போகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன ஓடினாலும் நான் அனுமதிக்காமல் நீ எதை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை விட புரிஞ்சுக்கோ, நீ எதை தேடி ஓடுறியோ, எந்த மீனை தேடி ஓடுறியோ, அது என்ன செய்யுது, என்கிட்ட இருக்கு. நீ நினைக்கிறத விட நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நீ பிடிச்சிட்டு வந்தால் கூட திரும்ப வீட்டில் போய் என்ன செய்யணும், சமைச்சு தான் நீ என்ன செய்யணும், சாப்பிடணும். ஆனால் உனக்கு நான் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஒருவேளை நான் சொன்னது போல் இவைகளுக்கு பின்பு இந்த ஜூன்லைக்கு ஒருவேளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியல, ஆண்டவருடைய கிருபையை வாழ்க்கையில் உணர முடியல, அவருடைய சத்தத்தை கேட்க முடியல, அல்லது ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறத பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ? இல்லை இல்லையா? நான் சொல்கிறேன், நமக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை. ஆண்டவர் எல்லா பரிசுத்தவான்களையும் இந்த பாதையில் தான் என்ன செய்கிறாரு, நடத்துகின்றார், அனுமதிக்கின்றார். இல்லை, யோபு சொல்கிறான் இல்லை, யோபா சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, நான் முன்னால் போகிறேன், யோபு தான் சொல்கிறான், முன்னால் போகிறேன், அவரை பார்க்க முடியல, பின்னால் திரும்பி பார்க்க என்ன செய்கிறார், அவரை பார்க்க முடியல. அவர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்க ஐயா, நான் தேடி என்ன செய்கிறேன், தேடியாவது அவரை பார்க்குறேன் இல்லையா? என்ன சங்கீதக்காரன், கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர், என்ன செய்கிறீர், ஆபத்து நேர நான் சுற்றி சுற்றி பார்க்குறையா, நீர் காங்கலை, ஏன் தூரத்தில் நிற்கின்றீர்.
சில நேரங்கள், சில வாழ்க்கையின் சில அனுபவங்கள் இல்லையா, சில சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மளை விட்டு தூரத்தில் நிற்கிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த பாதையில் தேவன் அனுமதி. அதனால தான் தோமாக்கு அதுக்கு முன்னாலே சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இல்லையா, ஆண்டவர் இந்த பாதையிலெல்லாம் நம்மளை நடத்துவாருங்கிறதுனால தான் ஆண்டவர் அதை கற்றுக் கொடுத்த. தோமா என்ன செய்யணும்? நீ காணாமல் விசுவாசிக்க பழகணும். அவர்களை இனிமேல் 24 மணி நேரமும் நான் உன் கூட என்னோட ஃபிசிக்கலாக நீ பார்க்குற சூழ்நிலையில் நான் இருக்க முடியாது. ஆனால் நீ என்ன செய்யணும்? என்னை விசுவாசிக்க பழகணும். சரியா, பழகணும். இந்த பேதுரு ஆண்டவர் இல்லையா, அவர் ஆயத்தம் பண்ண நன்மையை ஆண்டவர் கொடுக்கின்றார். பாருங்கள், அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இதெல்லாம் சாப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவை பார்த்து கேட்குறாரு. இந்த நல்ல ஆண்டவரை பார்த்து கேட்குறான், பேதுருவே நீ என்ன நேசிக்கிறாயா? கீழே கடைசியில் ஆண்டவர் பேதுருவிட்ட கேட்குறான், பேதுருவே நீ என்ன நேசிக்கிறாயா? சரியா, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் இந்த ஒன்று தாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக அடிப்படையான காரியம் சரியா, நம்ம ஆண்டவரை நேசிக்கணும் அப்படிங்கிறது தான். நாமெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறதற்காக படைக்கப்பட்டவர்கள். நாமெல்லாம் ஆண்டவரை சிருஷ்டிக்கிறதற்காக, நம்ம ஆண்டவரை அன்பு கூறுவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சரியா, நம்ம ஆண்டவர் அதற்காகத்தான் படைத்தார். அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி மனுஷன் எப்படி மாறிட்டான் தெரியுமா? மனுஷன் எப்படி, அதுவும் கிறிஸ்தவன் எப்படி மாறிட்டான் தெரியுமா? ஆண்டவரை நேசிக்கிறானோ இல்லையோ, ஆண்டவரை நல்லா பயன்படுத்திக்கிட்டான். ஆண்டவரை நல்லா பயன்படுத்திக்கிட்டான். இல்லை, நாமும் அப்படி தான் சொல்லலாம் இல்லையா? இல்லை, ஆண்டவரை நம்ம பயன்படுத்திக்கின்றோம். இந்த உலகம் இன்றைக்கி எல்லா காரியங்களையும் அப்படி மாறிட்டு இல்லையா? இந்த உலகத்தில் ஆண்டவர் மனிதர்களை நேசிப்பதற்காக படைத்தார், பொருட்களை பயன்படுத்துறதுக்காக படைத்தார். ஆனால் இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம பொருட்களை நேசிச்சுக்கிட்டு இருக்கோம், மனுஷங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவன் தேவைன்னா, அவன் இவனை வச்சு நமக்கு பிரயோஜனம் இருக்கும்னா அந்த உறவு என்ன செய்யும்? தொடரும். அதான் இந்த உலகம் இல்லையா? மனுஷங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பெரிய உச்சம் என்னதுன்னா, நம்ம கடவுளை என்ன செய்கிறோம்? பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னுடைய தேவைக்கு, என்னுடைய எதிர்பார்ப்புக்கு, என்னுடைய வாஞ்சைக்கு இல்லையா, என் ஜபத்துக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம முட்டாங்கள் போட்டு ஆண்டவருக்கு நம்மளால சொல்லுங்க நன்றி மட்டும் சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறோமா? நம்ம ஜப நேரங்கள் எதையுமே ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்ம ஜபம் பண்ணியிருக்கிறோமா? இல்லையா? கேட்குறது தப்புன்னு சொல்ல, ஆனால் இந்த நிலைமைக்கு நம்ம என்ன செய்யணும்? வளரணும். இந்த அனுபவத்துக்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை நேசிக்கிற ஒரு அனுபவம், எதையுமே எதிர்பாராமல் நேசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? வளரணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. அதுதான் ஊழியத்துக்கு என்ன செய்யுது அடிப்படை. ஆண்டவர் சொல்கிறாங்க, அப்படி நேசிக்கிறதாயான்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக, என் ஆடுகளை மெய்ப்பாயாக. ஒரு மனுஷனை, ஒரு ஊழியக்காரனை ஊழியத்துக்கு தகுதிப்படுத்துறது என்னது தெரியுமா? அவன் படிப்பு கிடையாது, அவன் ஆர்டினேஷன் கிடையாது இல்லையா, அவன் பட்டங்கள் கிடையாது. ஒன்று தான், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயம் மட்டும்தான். அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். எந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயம் இருக்கோ அவன் தான் யார்? உண்மையான ஊழியக்காரன். உங்களே அதே மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் நேசிக்கிற இருதயம் இருக்கோ அவன் தான் ஆண்டவருடைய உண்மையான பிள்ளை, அவன் தான் ஆண்டவருடைய உண்மையான விசுவாசி. மறந்து போகக்கூடாது. ஆண்டவரை நேசிக்கிறது தான் நாம் அவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு பெரிய தகுதி. அன்புக்குரியவர்களே, இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறான், ஆண்டவர் அந்த அன்பை உங்களிடத்தில் உறுதிப்படுத்த விரும்புகின்றார். என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? இல்லை, இந்த உலகத்துக்குள்ள நீ எவ்வளவு ஓடினாலும் நான் அனுமதிக்காமல் உனக்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் நான் உனக்காக எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கேன்? ஆயத்தம் பண்ணி. நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிற ஒரு சூழ்நிலைகள், இந்த காரியங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இல்லை, நமக்காக கரையிலே நிற்கிற ஆண்டவர் உண்டு. பாருங்க, அவன் போயிட்டான் கடலுக்கு, ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கரையில் நிற்கிற ஆண்டவர் அவனை விட்டுறலை. ஆண்டவர் அப்படியே விட்டுறலை இல்லையா, போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு அந்த பகுதின்னா அந்த 4வது வசனம் தான். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். 5வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி எப்படி கூப்பிட்றாராம்? பிள்ளைகளே. இன்னும் என்ன யார்? அவனுக்கு பிள்ளை தான் இல்லையா. அவன் விட்டுட்டு ஒரு எவ்வளோ நாள் காத்திருந்தான் அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த பேதுரு திரும்ப கடலுக்குள்ளே போயிட்டான், பழைய வாழ்க்கைக்கு போயிட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன செய்யலை? வேறு எந்த விதத்திலும்
கூப்பிடலை. இல்லைன்னா ஏன்னா அவன் போனதை பார்த்து, இல்லை மீன் பிடிக்க போனதை பார்த்து அடா பாவி பேர்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை, கூப்பிடலை. இல்லைன்னா ஏப்பா மீன் பிடிக்க போய் மீன்காரா அங்கே வா அப்படின்னு கூட என்ன செய்யலை, கூப்பிடலை. ஆண்டவர் என்ன கூப்பிட்றாரு, பிள்ளைகளேன்னு தான் கூப்பிட்றாரு. இன்னும் அவர்களை நாம் சோர்ந்து போய் நம்ம வெளியே இருந்தால் நாம் இன்னும் அவருக்கு பிள்ளைகள் தான், இன்னும் அவருக்கு பிள்ளைகள் தான். அவர் புறக்கணிக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையின் கரையில் நின்று கொண்டு தான் இருக்கின்றார். அவர் நமக்கு அருகாமையில் நின்று கொண்டு தான் இருக்கின்றார். ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்முடைய கண்களுக்கு அது புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையின் கரைகளில் நாம் திரும்பி அவரை நேசிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துடணும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், நின்று கொண்டே இருக்கின்றார் இல்லையா. அப்படி நாம் அவரை நேசித்து வாழும்போது, அவருடைய நோக்கத்தில் அவருடைய திட்டத்தில் நம்ம வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், பேதுருவுக்கு என்ன செய்கிற ஆண்டவர் பெரிய பொறுப்பை கொடுக்குறார். என் ஆடுகளை மெய்ப்பாயாக இல்லை. திருச்சபை ஆண்டவர் அவனை நம்பி தான் கொடுத்தார். திருச்சபை ஆண்டவர் பேதுருவை நம்பி தான் கொடுத்தார். ஆண்டவர் பெரிய பொறுப்புகளை, கிருபைகளை, நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த பேதுரு எப்படி நேசிச்சான் தெரியுமா ஆண்டவர்? அதுக்கு பிறகு வேதம் வரலாறு சொல்லுகின்றது இல்லையா, அவன் வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கத்தான் செஞ்சிச்சு, இல்லைன்னு சொல்ல, கடைசியில் தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனால் அவன் ஆண்டவரை நேசிக்கிற அந்த ஒரு இருதயமும் அவன்கிட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஆண்டவரை அவன் நேசித்தான். அவன் கடைசியில் அவனை சிலுவையில் அறைய ரோம அரசாங்கம் உத்தரவிடுகின்றது. அப்படி அவன் சிலுவையில் அறைய போகும்போது அவன் சொல்கிறான், நான் என்னுடைய ஆண்டவரை போல நேர சிலுவையில் அறையப்படுறதுக்கு தகுதியுள்ளவன் இல்லை. நான் என்னை தலகீழாக சிலுவையில் என்ன செய்யுங்க, அறைங்க. நான் அவரை மறுதளிச்சிருக்கேன். நான் இல்லை இந்த அளவுக்கு அவர் எதிர்பார்த்த அளவு அவரை நேசித்து வாழலை. என்ன செஞ்சிருங்க, என்னை தலைகீழாக சிலுவையில் அறைங்க. நான் தகுதி இல்லாதவன். அந்த அளவுக்கு தன்னுடைய அன்பை உணர்ந்தவன் இல்லையா, அவனுடைய குறைகளை உணர்ந்து ஆண்டவரை நேசித்தவன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே, நான் உங்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சிந்திக்கிற நாட்களில், இந்த நாட்களில் நாங்கள் இன்னும் உண்மை நேசிக்கட்டும். நீர் ஜீவிக்கிறவராக எங்கள் வாழ்க்கையின் கரையில் நின்று கொண்டு இருக்கிறீர். ஒருவேளை நான் எதிர்பார்த்த பதில் எனக்கு உடனே கிடைக்காததுனால, ஒருவேளை நான் எதிர்பார்த்த காரியங்கள் உடனே நடக்காததுனால, நான் உண்மை விட்டு தூரம் போகாதபடி என்னை என்ன செய்யுங்க, காத்துக்கொள். நீர் ஜீவிக்கிறவராக இருந்து எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக்க. ஆமென். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறீர், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறீர். நாங்கள் உம்மை நேசித்து வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். அந்த நல்ல ஆண்டவரை உம்மை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையின் சோர்வுகளில், எங்களுடைய வாழ்க்கையின் பலவீனங்களில், ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர முடியாமல், உம்முடைய சத்தத்தை கேட்க முடியாத இருக்கிற அந்த தருணங்களிலே நாங்கள் ஒரு நாள் உம்மை விட்டு தூரம் போய்விடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு இறங்கியல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்துங்க, எங்களை உம்முடைய சித்தத்தின் மையத்தில் வைத்து காத்துக்கோங்க. இந்த உலகம், பாவம், மாமிசம், பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி எங்கள் ஆண்டவர் காத்துக்கோங்க ஐயா, எங்கள் ஆண்டவர் காத்துக்கோங்க ஐயா. கர்த்தர் இறங்குங்க ஐயா, கர்த்தர் இறங்குங்க. நாங்கள் உம்மை முழு மனதோடு நேசிக்க, முழு பலத்தோடு நேசிக்க, ஆண்டவரே முழு இதயத்தோடு நேசிக்க, முழு ஆத்மாவோடு நேசிக்க நீர் எங்களுக்கு பலன் தாரும், நீர் எங்களுக்கு பலன் தாரும். நாங்கள் உண்மை நேசித்து வாழ எங்களுக்கு உதவிச்சு இந்த கருத்தில் எங்களை தாழ்த்தி தருகின்றோம். வாஞ்சியோடு இந்த காலவேளையில் ஆண்டவரை உம்மை தேடி உம்மை நேசித்து உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கய்யா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் நேசிக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். உடைய காரியங்கள் உமக்கு தெரியும்ப்பா, உடைய தேவைகள் உமக்கு தெரியும்ப்பா. நீர் உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நேசிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளேன்னு சொல்லி நீர் அழைத்து இறங்குகின்ற ஆண்டவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இறங்குங்க, பிள்ளைகளுடைய காரியங்களை இறங்குங்க, நீங்கள் நன்மை செய்யுங்க. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திலெல்லாம் உம்முடைய தொடுதல், உம்முடைய நன்மைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டுமோ, இயேசுவின் நாமத்தினால் அது உண்டாயிருக்கட்டும்ப்பா, உண்டாகட்டும்ப்பா. கர்த்தர் இறங்குங்கப்பா, கர்த்தர் தாங்கிக்கோங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்கள் செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் இறங்கி அருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
தேவ ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். நெடுநாளாய் பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும்ப்பா. எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும்ப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கான தடைகள், ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்கான தடைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும்ப்பா. ஆண்டவரே மனிதர்களால் வருகிற போராட்டங்கள் நிந்தைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். ஆண்டவரே கர்த்தர் நீங்க இறங்குங்கப்பா, கர்த்தர் நீங்க இறங்குங்கப்பா. நீங்க இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஆண்டவரே எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் தலைகுனிந்து நிற்காதபடி கர்த்தர் காத்துக்கோங்கப்பா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஐயா, பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கிருபையை உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும். ஆண்டவர் இன்றைக்கு மீன் பிடிக்க சென்ற அந்த சீஷர்களுக்கு நீர் ஏற்கனவே மீன்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தீரே ஆண்டவர். அதே போல் உம்முடைய சமூகத்தின் நன்மைகளினால் ஆண்டவரே நிறைய உம்முடைய பிள்ளைகள் ஆகிய எங்களை திருப்தியாக்குங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கான நன்மைகள் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே நாங்கள் உலகத்தில் தேடி தேடி போய் ஏமாந்தது போதும்பா. நீர் நன்மை செய்யுங்க, நீங்கள் நன்மை செய்யுங்க. பிள்ளைகளை குறித்த காரியங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே நினைத்தரலும், ஆண்டவரே நினைத்தரலும், ஆசீர்வதியும், உயர்த்தும். ஆண்டவர் வேலைகள், நல்ல வேலைகள், நன்மையான காரியங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் இறங்கும் இறங்கும், ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் உழைப்புகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடும். ஆண்டவரே வருகிற வருமானங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். கடன் பாரங்கள் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும்பா. நீங்கள் இறங்குங்க, நீங்கள் இறங்குங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் நீங்கள் நினைத்து ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்மை நேசிக்கிற ஒரு இருதயம் தந்து உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக எங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும். ஆண்டவரே இந்த புதிய வாரத்திலும் எங்களுடைய பணிகள், வேலைகள், எல்லா காரியங்களும் உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். போக்குவரத்து எல்லாவற்றிலும் தேவ பாதுகாப்பு இருக்கட்டும். உம்முடைய கிருபை கூட இருந்து கர்த்தர்களை நினைத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தியல்ல வேண்டும் என்று சொல்லி, நீர் பெரிய காரியங்கள் செய்தல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.